22ஆம் தேதியான இன்னைக்கு உலக பல்லுயிர் தினமா கடைபிடிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதம் 22ஆம் தேதியான இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் அவையின் ஆதரவோடு உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருது பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள். பூமியில் உள்ள தாவரங்கள், விலங்குகள், நுண்ணுயிரிகள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பன்முகத்தன்மையை பாதுகாப்பதற்காகவும் இது குறித்த விழிப்புணர்வை மக்கள் மத்தியில ஏற்படுத்துறதுக்காகவும் இந்த நாளை முக்கியமா நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம். முதல்ல 1993ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையால பல்லுயிர் பெருக்க உடன்படிக்கை நடைமுறைக்கு வந்த டிசம்பர் 29ஆம் தேதி இந்நாளை கொண்டாட முடிவு செய்யப்பட்டிருக்கு. டிசம்பர் மாத இறுதியில் வரும் தொடர் விடுமுறை நாட்களால பல நாடுகள்ல இந்த நாளை சரியா கொண்டாட முடியாம போயிருக்கு. அதுக்காகத்தான் 1992ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு நடைபெற்ற நைரோபி மாநாட்டுல தீர்மானத்துல நினைவு கூறும் வகையில மே மாதம் 22ஆம் தேதிக்கு இந்த நாள் மாற்றப்பட்டிருக்கு. பூமியில் வாழக்கூடிய மனிதன், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மரபணுக்களின் ஒட்டுமொத்த தொகுப்பை பல்லுயிர் பெருக்கம் அப்படின்னு அழைக்கிறோம். காடுகள், ஆறுகள், கடல்கள் மற்றும் மலைகள் போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று பிணைந்து சமநிலையில் இயங்க இதுவே அடிப்படையாகும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு குறிப்பிட்ட கருப்பொருளை இந்த நாள் கடைபிடிச்சிட்டு வரோம். இந்த நாளோட முக்கிய நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, குன்மிங் மொன்றியால் உலகளாவிய பல்லுயிர் கட்டமைப்பின் இலக்குகளை அடைய தனி மனிதர்களும் உள்ளூர் அமைப்புகளும் தங்கள் பகுதிகளில் எடுக்கும் சிறிய முயற்சிகள் உலக அளவில் பெரிய நேர்மறை மாற்றத்தை உருவாக்கும் என்பதே இந்த நாள் வலியுறுத்துது. இந்த பல்லுயிர் பெருக்க நாளான இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா, இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கிறது, அதுக்கப்புறமா உள்நாட்டு தாவரங்களை வளர்க்கிறது, பிளாஸ்டிக்கை தவிர்க்கிறது இந்த நாள்ல நம்ம கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. சோ இதெல்லாம் நம்ம இன்னைக்கு கடைபிடிக்கணும் அப்படிங்கறத உறுதிமொழி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா நாம எதுக்கு மே மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாளா கடைபிடிச்சிட்டு வர்றோம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப நம்ம யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்திய திரைப்படத்துறையின், குறிப்பா மலையாள திரையுலகின் தலை சிறந்த மற்றும் பன்முக திறன் கொண்ட மூத்த நடிகரான நெடுமுடி வேணு இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட இயற்பெயர் கேசவன் வேணுகோபால். 1948ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி கேரளாவில் உள்ள ஆலப்புழால பிறந்திருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க. மலையாளம் மற்றும் தமிழில் 500க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. நடிகர், நாடக கலைஞர், திரைக்கதை ஆசிரியர் மற்றும் இயக்குனர், இப்படி பன்முக திறன் கொண்டவர் தான் நெடுமுடி வேணு அவர்கள். திரைப்படத்துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகையாளராகவும், கல்லூரி பேராசிரியராகவும், நாடக கலைஞராகவும் பணியாற்றியிருக்கிறாங்க. 1978ல அரவிந்த் இயக்கிய தம்பு என்ற படம் மூலமா சினிமாவுல அறிமுகமாயிருக்கிறாங்க. தமிழ்ல கமல்ஹாசனோட இந்தியன், விக்ரமோட அந்நியன், அதுக்கப்புறம் பொய் சொல்ல போறோம், சர்வம் தாளமயம், நவரசா இந்த மாதிரியான பல முக்கிய படங்கள்ல நடிச்சிருக்கிறாங்க. சிறப்பான நடிப்பிற்காக 3 தேசிய திரைப்பட விருதுகள், 6 கேரளா மாநில திரைப்பட விருதுகள் மற்றும் பிலிம்பேர் விருதுகளை வென்றிருக்கிறாங்க. பன்முக திறன் கொண்ட மூத்த நடிகரான நெடுமுடி வேணு அவர்களை பத்தி இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அறிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நம்ம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யார பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டோட மிக முக்கிய அரசியல் தலைவர்கள்ல ஒருவரான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளருமான வைகோ அவங்கள பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இவங்களோட இயற்பெயர் என்ன அப்படின்னா வை கோபால்சாமி. இதுதான் இவங்களுடைய இயற்பெயர். 1944ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டம் கலிங்கப்பட்டியில பிறந்திருக்கிறாங்க. தன்னோட கணீர் என்ற குரல், மேடை பேச்சு மற்றும் ஈழத்தமிழர் ஆதரவு நிலைப்பாட்டிற்காக வைகோ அவர்கள் பரவலாக அறியப்பட்டிருக்கிறாங்க. முன்னாள் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர். இவரது மகன் திராவிட முன்னேற்ற கழகத்துல தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கிய வைகோ அந்த கட்சியோட முன்னணி பேச்சாளர்களுள் ஒருவராக திகழ்ந்திருக்கிறாங்க. திமுகவிலே இருந்து பிரிந்து 1994ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கியிருக்கிறாங்க. முல்லை பெரியாறு அணை பிரச்சனை, ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம், மதுவிலக்கு போராட்டம், இந்த மாதிரி பல்வேறு மக்கள் நல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்கிறாங்க வைகோ அவர்கள்.
இலங்கை தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வர்றாங்க. சுதந்திர தமிழ் ஈழம் அமைக்க ஐநாவோட மேற்பார்வையில பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் அப்படிங்கிறது இவரோட முதன்மை கோரிக்கையாகும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை பற்றி இன்றைய இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா அறிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.